Good morning students, I am MRK. We are going to see plus 1 plus 2 mathematics chapter 2 complex number exercise 2.8 third question. Find the value of சொல்லி bracketல கொடுத்து whole power 10 அப்படி கொடுத்திருக்கு. நம்மளுக்கு polar form அப்படின்னா z equal to r cos theta plus I sin theta we know that அப்படின்னு அர்த்தம், நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா 1 + sin π/10 + I cos π/10 இருக்குது. சைனும் காசும் சேஞ்ச் ஆகிருக்கு, இடமாற்றமாக இருக்குது. ஃபஸ்ட்டு காஸ் தீட்டா வரணும், ரெண்டாவது சைன் தீட்டா வரணும். காசு வந்து ரியல் பார்ட்டு, சைன் வந்து இமேஜினரி பார்ட். அப்போ நான் எடுக்கிறேன் z ஈக்குவல் டு அந்த கொடுக்கப்பட்ட கொஸ்டின்லேருந்து எடுக்கிறேன் sin π/10 + I cos π/10. அப்போ மேலே அப்படியே கொஸ்டின் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே மொத்தமாக எடுத்துகிட்டு வரேன். 1 + z அப்படின்னு எழுதலாம். அதுக்கு பதிலாக ப்ராக்கெட் பண்ணியிருக்கேன்ல, அதுக்கு பதிலாக பை 1 + இதில் மைனஸ் இருக்குது. அப்போ 1/zன்னு போடணும். 1/zனா z இன்வெர்ஸ்ன்னு சொல்லலாம்ல. அப்போ z இன்வெர்ஸ்னால் நடுவில் என்ன வந்துடும்? மைனஸ் வந்துடும். புரியுதா சொல்கிறது? 1/zனா z இன்வெர்ஸு, அப்போ நடுவில் மைனஸ் வரும். சரிங்களா? ரைட். அப்போ பார்த்து நிதானமாக பார்த்துக்கோ. sin π இந்த இடத்துல பார்த்துக்கோ. இந்த இடத்துல என்ன வரும்னா cos π/10 அப்படின்னு வரும். மறந்துடாத, இது தப்பு. ரைட், பொறுமையா. நெக்ஸ்ட்டு இதை 1/z போட்டேன் இந்த இடத்துல. இந்த இதுக்கு பதிலாக அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கீழே z வச்சுக்கோ. கீழே உள்ளதை ரெசிப்ராக்கல் பண்ணு. கீழே உள்ளதை ரெசிப்ராக்கல் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. கீழே உள்ள ரெசிப்ராக்கல் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா 1/z 1 + z 1 + z அடிபட்டு போயிடும். z மட்டும் இருக்கும், ஹோல் பவர் 10 இருக்கும். அப்போ இசட்டுக்கு நம்ம மேலே என்ன எடுத்திருக்கோம்? கொஸ்டினில் sin π/10 + I cos π/10 அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ இதை ரெண்டு விதமாக செய்யலாம். நான் வந்து இசட்டுக்கு போல் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஐயை வெளியெடுக்க போகிறேன். ஐயை வந்து டேக்கிங் அவுட் காமனாக வெளியெடுக்க போகிறேன். 10 ஹோல் பவர் I பவர் 10 அப்படின்னு வெளியில் வரும். I பவர் 10 அப்படின்னு வெளியில் வரும். I பவர் 10 அப்படின்னு வெளியில் வரும். அப்போ உள்ளே என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கல இன்டர்சேஞ்ச் ஆகும். cos π/10 sin π/10 அப்படின்னு எழுதிக்கிறணும். நடுவில் சைன் என்ன ஆகும் அப்படின்றத யோசிக்கணும். I பவர் 10 வெளியில் வந்துருச்சு, மிச்சத்தை எழுதுகிறேன், ஹோல் பவர் 10 எழுதிக்கிறணும். காசு அப்படி வந்துடும், சேஞ்ச் ஆகி நிற்கும். இங்கனக்குள்ளே மைனஸ்ன்னு வரணும். -I அப்படின்னு எழுதிக்கிறணும். புரியுதா? இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணையில் வெளியில் எடுக்கையில் I பவர் 10ன்னு சொல்கிறோம், ஆனால் I தான் வெளியில் எடுக்கிறோம். ஹோல் பவர் இருக்கனால வெளியில் 10 வருது. அப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ணால் ஐன்னு மல்டிப்ளை பண்ணி பார்த்து ரிவர்ஸில் இது வருதான்னு பார்த்துக்கோ. ஐயை கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணால் I cos π/10 இந்த இருக்குது. இது I × I² -1, இந்த மைனஸோட சேர்ந்தால் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். இந்த இருக்குது முன்னாடி. புரியுதா? வெளியில் எடுக்கிறது I தான், உள்ளே மல்டிப்ளை பண்ணுறதும் I தான். ஆனால் வெளியில் வரையில் I பவர் 10ன்னு சொல்லி வரும், ஏன்னா ஹோல் பவரில் இருக்கனால. இப்போ I பவர் 10 என்ன ஆகும் பாரு? I பவர் 4 × I பவர் 4 × I². I பவர் 4 × I பவர் 4 × I² அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? அப்போ என்ன வந்துடும்? 4க்கு 1, I பவர் 4க்கு 1, 2 1 × 1 I² -1. சரியா? அப்போ -1 அப்படின்னு வந்துடும் ஆன்சர். அப்போ -1 அப்படி உள்ள வரையில் cos π/10 10 அப்ளை பண்ணிக்கிறேன். டிமார்ஸ் ரூல் I sin π/10 10/10 10 கேன்சல் பண்ணிக்கோ. கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா cos -1 × cos π -I sin π. sin any π 0, cos π -1, cos π -1, cos 2π + 1, cos 3π -1. காசுக்கு வந்து ஆட் நம்பருக்குள்ளே -1, ஈவன் நம்பருக்குள்ளே +1. இப்போ காசு வந்து ஆட் நம்பர் காசு பையன்றது, அதனால் -1. sin any π 0, -1 × -1 +1 அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. ஓகே, குட். இதுதான் ஃபுல் சம்மு, பார்த்துக்கோ. சரியா? மறந்துடாத. ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணேன், அது சரி பண்ணிக்க. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மு. செகண்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. செகண்ட் சம்மில் பார்த்து 2 காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் கொடுத்து ஹோல் பவர் 5 கொடுத்துருக்கு. ஒன்று z1ன்னு எடுக்கிறேன், √3/2 + I/2. இதுக்கு முதல்ல வந்து போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறேன். போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கும் போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறேன். 2 ஆட் பண்ண போகிறேன். அப்போ z1 = r cos θ + I sin θ அப்படின்னு அர்த்தம்.
சரிங்களா? அப்போ ஆர் கண்டுபிடிக்கலாம். இது Z2 ஈக்குவல் டு அந்த இதை எடுத்துக்க. சைமல்டேனியஸாக செய்கிற மாதிரி செஞ்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. மாடலஸ் Z கண்டுபிடிச்சிருக்கேன். √3/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ 3/4ன்னு வந்துடும். 1/2 ஹோல் ஸ்கொயர் 1/4. 4 காமன் எடுத்தோம்னா 4/4 1ன்னு வந்துடும். டினாமினேட்டர் ஒன்றா இருக்குது, மேலே ஆட் பண்ணோம்னா 4/4ன்னு வந்துடும், 1ன்னு வந்துடும். R1 θ1 கண்டுபிடிக்கணும்னா tan இன்வர்ஸ் ஆஃப் y/x 1 tan இன்வர்ஸ் ஆஃப் மாடலஸ் 1/2 y/x போட்டோம்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2/√3/2. ரெசிப்ராக்கல் பண்ணோம்னா 2 கேன்சல் ஆயிரும். 1/√3 1/3 என்ன டிகிரி வரும் அப்படின்ற யோசிச்சு பாரு. 30 டிகிரி. அப்போ π/6. ஓகேங்களா? ரைட்டு. அப்போ தீட்டா அலைஸ் என்ன குவாட்ரண்ட்டு பார்க்கணும். ரெண்டுமே பாசிட்டிவ் தான், காம்ப்ளெக்ஸ் நம்பரு. அதனால் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு தீட்டா அலைஸ் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு. தர்ஃபோர் θ1 ஈக்குவல் டு அது தீட்டா லைஸ் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு, இல்லை θ1ன்னு எழுதிக்கலாம். ரைட். லைஸ் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு, θ ஈக்குவல் டு ஆல்ஃபா 1 அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, அப்படியே அப்ளை பண்ணிடு. θ1 ஈக்குவல் டு π/6 அப்படின்னு அர்த்தம். சரியா? மறந்துடாம. Z1 இன்ட்டு போலார் ஃபார்முக்கு வர்றேன். 1 இன்ட்டு cos π/6 ப்ளஸ் I sin π/6 அப்படி ஒன்றுன்றாதுன்னு அதுதான். அப்போ Z2க்கு அது மாதிரி வரையில்லை. சிமிலர்லின்னு சொல்லி மாற்றிடலான்டாமா. சிமிலர்லின்னு சொல்லிட்டு மாற்றிடலாம். சிமிலர்லின்னு சொல்லிட்டு மாற்றிடு. அப்படியே மாற்றிடு அப்படின்னா சிமிலர்லி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடு அப்படின்னா நடுவில் மைனஸ் வந்துடும். அவ்வளோதான். Z2 ஈக்குவல் டு cos π/6 மைனஸ் I sin π/6. சரிங்களா? பார்த்துக்கோ. ரெண்டையும் ஆட் பண்ண போகிறேன் ஹோல் பவர் 5 கொடுத்து. அப்போ 5 உள்ளே கொண்டு வந்துடணும். சரியா? ரெண்டையும் ஆட் பண்ண போகிறேன், பார்த்து நிதானமாக செய். Z1 ஹோல் பவர் 5 ப்ளஸ் Z2 ஹோல் பவர் 5. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது எழுதியிருக்கேன். சரியா? ரைட். இப்போ cos π/5 ப்ளஸ் I sin π/6 ஹோல் பவர் 5 இருக்குது. ப்ளஸ் I sin அதே மாதிரி cos π/6 மைனஸ் I sin π/6 ஹோல் பவர் 5. 5 கீழே இறக்கி விட்டு ப்ளஸ் சைனையும் மைனஸ் சைனையும் அடித்து விடு. அடித்து விட்டுட்டோம்னா 2 காசு வரும். 2 cos π/6ன்னு வந்துடும். அப்போ 2 cos π/6க்கு வேல்யூ வரணும். 2 அப்படி இருக்கட்டும். cos π/6க்கு ஆல் சில்வர் டீ கப்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். cos π/6ன்ற எவ்வளவு? π/6 அப்படின்றது 30. 30 × 5 150. 150னா எப்படி வரும்? 90 + 60. cos 90 + 60. செகண்ட் குவாட்ரண்ட் காசு இருக்காது. செகண்ட் குவாட்ரண்ட்டில் காசு இருக்காது. அதனால் இல்லாதனால மைனஸ். ஆட் நம்பர் 90ன்றது அப்போ சைனாக சேஞ்ச் ஆயிரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் தான் இருக்கும், பாசிட்டிவ். காசு இருக்காது, அதனால் மைனஸ்ன்னு போட்டுக்க. ஓகே, குட். 90 டிகிரின்றது ஆட் டிகிரி. ஆடு வந்து காசு வந்து சைனாக மாறும். சைன் மைனஸ் சைன் 60 அப்படின்னு அர்த்தம். சரியா? மைனஸ் சைன் √3/2. அப்போ மைனஸ் √3/2. 2 அடிச்சிரு. மைனஸ் √3 அப்படின்ட்டு ஆன்சர் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு அர்த்தம். மினிமைஸ் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோ. ஓகே, குட்.